ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அட்டகாசமாகவும் இருக்கிற இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி கடல் பாசி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு 1/2 அன் ஹவர் முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம கடல் பாசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா அது அழகாக கரைஞ்சி வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கடல் பாசி அழகா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன்னா, இந்த பால் வந்து பச்சை பால் தான், ஃபுல் க்ரீம் மில்க்கு. நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா அதை கிண்டி விட்டு இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கஸ்டர்ட் பவுடர், கடையில் வாங்கின கஸ்டர்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் இதற்கு. இப்போது அந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 1/2 டம்ளர் பால், இதுவும் காய்ச்சாத பால் தாங்க, அதில் நம்ம சேர்க்கும்போது அதில் சூடாகி வந்துடும். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம பாலில் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஊற்றினோடனே சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் சுகர், இல்லைன்னா 3 ஸ்பூன் சுகர். உங்களுக்கு சுகர் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோல்டு, இது பிளாஸ்டிக்ன்றதுனால நல்லா ஆற வச்சு நான் அதில் ஊற்றுறேன். பார்க்கையிலே தெரியும், நல்லா அது இப்போவே உறைஞ்சி கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 1 இல்லை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நல்லா செட் ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் வேர்க்கடலையை நல்லா வறுத்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையில் நம்ம அந்த செஞ்சு வச்ச புட்டிங்க புரட்டி எடுக்க போகிறோம். இது போல் நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். மற்ற புட்டி மித்த நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் செஞ்சு வச்ச எல்லாத்தையும் இதே மாதிரி புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்கள்ட்ட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அழகாக செய்யலாம். சாக்கோ சிரப் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை மெல்டு பண்ணி கூட நம்ம அதில் மேலே ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.